ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒப்பென்னே சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பொங்கல் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொங்கல் பண்ண பச்சரிசி 1 டம்ளர், பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் சேர்த்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றி 4 விசில் வரட்டும். தண்ணி ஊற்றி விசில் வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. பொங்கல் நல்லா குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு விசில் போட்டுடலாம். ஒரு 4 விசில் வரட்டும். பாருங்கள், நல்லா சாதம் நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. பொங்கலுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பொங்கல். இப்போ இதில் வெள்ளைப்பாகு நான் வெல்லமாக போடலை, ஏன்னா அதில் தூசியெல்லாம் இருக்கும். அதனால் பாகு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். பாருங்கள், வெல்லம் பாகு எடுத்துருக்கேன். இதை அதில் மிக்ஸ் பண்ணிடலாம். வெள்ளைப்பாகை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா திக்காகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் இடித்து வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், அதை போய் போட்டுக்கலாம். இப்போ நெய்யில் முந்திரி பருப்பு இதெல்லாம் வறுத்து இதில் போட்டுடலாம். இதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். நான் முந்திரி பருப்பு மட்டும்தான் எடுத்துருக்கேன், கிஸ்மிஸ் பழம் எடுத்துக்கல. நீங்கள் வேணும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க முந்திரி பருப்பை. இது கூட நீங்கள் கிஸ்மிஸ் பழமும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அதை எடுத்துக்கல, முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ பொங்கலில் சேர்த்துக்கலாம். பொங்கலில் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் ரெடி. பாருங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.